5 பேரு இருக்கிறாங்க.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன்னுடன். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சக்தி சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் மைதி முத்துவேல் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் பொறுப்பு மித்ரா அவர்களுக்கும் மற்றும் ஆசனங்களை அளிக்க இருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், திட்டத்தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் அலைமேலு மங்கை நாச்சியார் அம்மையார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களை வரவேற்புகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சக்தி சங்கத்தின் பொறுப்பு செயலாளர் மித்ரா அவர்கள். மனித குலத்தை படைத்த நிறைவான ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தோடுதல் செய்வதற்காக உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஏற்றுக்கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் இடம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமூக தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் மேன்மையையும் குறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் வாழ்ந்திட திருவடிகளின் மெய்யான படைப்பாளினியே என்று புகழ்ந்திட என்று ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையை இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன் நாங்கள் எங்களுக்கு உதவி செய்வதை உண்மை இறைச்சி கொண்டோம். நன்றி. நன்றி நன்றி அம்மா. ரோட்டரி இறைவணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சக்தி சங்கத்தின் பொறுப்பு செயலாளர் மித்ரா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா. மியூட்ல இருக்குமா, அன்மியூட் பண்ணீங்கம்மா. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துமலா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் யாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினை ஆற்றக்கூடியது. இந்நல்வழியில் நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் நடந்து பயணிப்போம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம் வச்சுக்கலாங்க. முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். ஒரு ஆழமான மூச்சு காற்று பொதுவாக உள்ளிழுத்து அகர ஊசை நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து ஊசி ஆதித்திரை ஒரு நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மகர ஓசை மீண்டும் முத்திரை
நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து அகர ஊசி சும்மை முத்திரை நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து உகர ஊசி ஆதிமுத்திரை நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மகர ஊசி ஆனந்த முத்திரை ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிடுவோம். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதுகுத்தண்டை நேராக வைத்து கால்களை நீட்டி அமர்ந்துள்ளோம். பூரண மச்சேந்திராசனம். முதுகுத்தண்டை சீராக்கக்கூடிய பயிற்சி, குறிப்பாக மூலாதாரத்தையும் ஆங்கில சக்கரத்தையும் இயக்கக்கூடியது அர்த்த மச்சேந்திராசனா. முதுகுத்தண்டில் இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துவதற்கும் மூச்சோட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் இப்பயிற்சி துணை புரிகிறது. மேலும் மூளையை இயக்கச் செய்கிறது, நரம்புகளை தூண்டக்கூடியது. வயிறு உபாதைகள், மலச்சிக்கல், குறிப்பாக நீரிழிவு தொந்தரவுகளுக்கும் இப்பயிற்சி பேருதவியாக அமைகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆசனமாகவும் இவ்வாசனம் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக, ஆமைக்கு ஆயுள் அதிகம் என்பார்கள். ஏனென்றால் அது பார்வையை வெளியில் செலுத்தாது. மேலும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மூச்சு உள்ளிழுத்து வெளிவிடக்கூடியது. எந்த ஒரு உயிரினம் மூச்சு காற்றை வேகமாக உள்ளிழுத்து வெளியேறுதோ அதற்கு ஆயுள் குறைவு. குறிப்பாக நாய் முதலிய விலங்குகள். அந்த நாய் பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு காற்றை வேகமா உள்ளிழுத்து வெளிவிட்டுக்கிட்டே இருக்கும். அதனால அதுக்கு ஆயுள் குறைவு. ஆக எந்த ஒரு உயிரினமும் மூச்சினுடைய அடிப்படையை வைத்து, மூச்சினுடைய சீராக்கத்தை வைத்து அந்த உயிரினத்திற்கான ஆயுள் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆக இந்த கூர்மாசனம் அந்த மூச்சை ஒழுங்குபடுத்துவதற்கும் புலன்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் இவ்வாசனம் பேருதவியாக அமைகிறது. கூர்மாசனம் வயிற்றில் உள்ள எல்லா உறுப்புகளும் இயல்பு நிலையில் வைக்கிறது. தோல் தொந்தரவுகள், பெருவயிறு, மலச்சிக்கல் சரி செய்யும். முதுகுத்தண்டு வடப்பகுதி, இடுப்பு பகுதி வேலை செய்யக்கூடியது. மேலும் பய உணர்வை நீக்கக்கூடியது.
மனதை அமைதியான நிலையில் வைக்கிறது. இதை முதுகெலும்பு விலகி உள்ளவர்கள், முதுகெலும்பு தொந்தரவு இருக்கிறவர்கள் தக்க ஆலோசனையின்படி செய்ய வேண்டும். மேலும் குடல் இறக்கம் எர்னியா என்று சொல்லக்கூடியவர்களும் இதை தவிர்க்க வேண்டும். ஆழ்ந்த மூச்சு, உடலை சாய்வாக வைக்கும் பொழுது சுவாசம் ஆழ்ந்து நுரையீரல் விரிந்து காற்று ஆழமாக உள்ளே சென்று வெளியேறுவதற்கு துணை செய்கிறது. ஆக இந்த நிலையில் கால்களை தளர்வாக இலக்கமாக வைத்து நிதானமான மூச்சு காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்து தனுராசனா, எய்வது போல் தோற்றம். கால்களில் வளையும் தன்மை ஏற்படுகிறது. கழுத்து முதுகு பகுதியில் ஏற்படக்கூடிய இறுக்கத்தை குறைக்கக்கூடியது. குறிப்பாக ஆண்களுக்கு அந்த மூச்சு சீரன்மையால் விரை வீக்கம் இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் இப்பயிற்சியை மேற்கொள்வதால் அதை சரி செய்யக்கூடிய நிலையில் இவ்வாசனம் அமைந்துள்ளது. ஒவ்வொரு நாளும் இந்த ஆசனத்தை செய்து நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் உறுதிப்படுத்தும். அடுத்ததாக பிரம்மச்சரிய ஆசனம். குறிப்பாக மணிப்பூரகம், மூலாதார சக்கரம் வேலை செய்கிறது. பெண்களுக்கு கர்ப்பப்பை இறக்கம், வயிறு, இடுப்பு பகுதியில் உள்ள தசைகளை பலப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஆசனமாக, மிகவும் பயன்படக்கூடிய ஆசனமாக அமைந்துள்ளது. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு ஆழ்ந்து இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக மூலபந்த ஆசனம். கால்களின் மேல் அமர்ந்து செய்யக்கூடியது. மிக மிக முக்கியமான ஆசனம். ஓய்வு. குறிப்பாக கழிவு நீக்க உறுப்புகளை செயல்பட வைக்கிறது. கால்களிலும் பாதங்களிலும் வளையும் தன்மை ஏற்படுகிறது. ஒருவேளை இயற்கை உணவாக, காலை உணவை இயற்கை உணவாக, எளிமையான உணவாக எடுத்துக்கொண்டால் இப்பயிற்சி மிக மிக எளிதில் வரும் என்பது உறுதியாக சொல்லப்படுகிறது. நிதானமான நீண்ட மூச்சு. தோள்பட்டைக்கான பயிற்சி. நன்றாக தோள்பட்டையை மேலும் கீழும் கொண்டு வருகிறோம். சுழல் முறை பிராணாயாம பயிற்சி செய்வதற்கு இப்பயிற்சி பேருதவியாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நுரையீரலுடைய சிற்றறைகள் திறக்கப்படுவதற்கு இப்பயிற்சி உதவி செய்கிறது. ஆனந்த முத்திரை வைத்து மெல்ல மூச்சுக்காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் மேலே உயரட்டும். காற்றை உள்ளிழுத்து தலைக்கு மேல் வைத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழ் நோக்கி வருகிறது. மீண்டும் ஒரு முறை.
ஆழ்ந்து நிதானமான ஆழமான மூச்சு உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. இக்காலை வேளையில் காற்றே ஒரு நுண்ணுணவு என்பார் திருமூலர். அப்படிப்பட்ட ஒரு நுண்ணிய காற்றை உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். இடது கையில் சிம்முத்திரை வைத்து, வலது கையில் பிரணவ முத்திரை வைத்து, உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து, உடலை இறுக்கமில்லாமல் வைத்து, இடது நாசியில் உள்ளிழுத்து வலது நாசியில் வெளியேற்றி, வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். இக்காலை வேளையில் இப்பயிற்சியை ஒவ்வொரு நாளும் நாம் மேற்கொள்வதால் நம்முடைய உடலுக்கு ஆயுளை அதிகரிக்க செய்கிறது. மேலும் இயற்கை பரிணாமத்தில் கிடைத்த இந்த ஒப்பற்ற மனித வாழ்க்கையை இறைநிலைக்கு, அந்த மனித பிறவியினுடைய நோக்கத்தை அடைவதற்கு இச்சரவோட்ட பயிற்சி மிக மிக பயனுடையதாக அமைகிறது. நிதானமான ஆழமான மூச்சுக்காற்று விலங்கின கருமையத்திலிருந்து நாம் படிப்படியாக வந்ததனுடைய விளைவாக அந்த பதிவுகள் இந்த உள்ளத்திலும் இருக்கும். அதை களைந்து வெளியேற்றுவதற்கும் மனித நிலையை அடைவதற்கும் இப்பயிற்சிகள் பேருதவியாக அமைகிறது. மனிதன் தன்னை பற்றி அறிந்து கொள்வதற்கும், இந்த பிரபஞ்சத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கும், பூரணத்தன்மை அடைவதற்கும், அமைதி அடைவதற்கும் இந்த அட்டாங்க யோக பயிற்சி துணை செய்கிறது. மேலும் இயற்கையோடு இணைந்து செயல்படுவதற்கு சம ஆதி என்பார்கள். அந்த ஆதியோடு ஒத்த நிலைக்கு பயணம் செய்வதற்கு இப்பயிற்சிகள் பேருதவியாக அமைகிறது. மேலும் ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது, மனதை நல்வழியில் செலுத்துகிறது, நோயற்ற வாழ்விற்கு வழிகாட்டுகிறது, உடலை அழகாக வனப்புறச் செய்கிறது, வந்த பிணிகளையும் நீக்குகிறது, பிணிகள் வராமலும் தடுக்கிறது, சோர்வையும் சோம்பலையும் ஒழிக்கிறது, மனதிற்கு சாந்தியை கொடுக்கிறது, என்றும் இளமையாக வாழ வழி செய்கிறது, உடலின் ராஜ உறுப்புகளை சீர் செய்யக்கூடியது, தேவையில்லாத சதைகளை கரைக்கக்கூடியது, இதயம் சுவாச உறுப்புகளை சீர்படுத்துகிறது, உடலுக்கு மிகுந்த பலத்தை கொடுக்கிறது, மூளைக்கு நல்ல பலத்தையும் செயல்பட வைக்கிறது, உடலின் இரத்த ஓட்டத்தை ஒழுங்கு செய்கிறது, கோப குணத்தை மாற்றி சாந்தப்படுத்துகிறது, எந்த நிலையிலும் வாழ்வில் வெற்றி பெற புத்தியை விசாலமாக்குகிறது, அதிகம் படிக்கவும் சிந்தனை செய்யவும் ஊக்கம் தருகிறது, சளைக்காது அதிக வேலை செய்ய நமக்கு சக்தியையும் உற்சாகத்தையும் தருகிறது. மனிதன் பிறவா நிலையை அடையக்கூடிய நிலையாகவும் சொல்லப்படுகிறது. ஆக ஒவ்வொரு நாளும் இப்பயிற்சி தொடர்ந்து வாழ்வில் ஒரு அங்கமாக இந்த பயிற்சியை சுவாசத்தை போல, சுவாசம் என்றும் செயல்படும், அதுபோல நம்முடைய மனதையும்
என்றும் செயல்பட வைத்து இப்பயிற்சியை ஒவ்வொரு நாளும் விடாமுயற்சியாக செய்து நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் உயர்த்தி ஒரு உன்னத நிலையை அடைவோம், மற்றவர்களையும் அடைய வைப்போம். இந்த உலகத்தை அமைதியாகவும் சாந்தமாகவும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வழி செய்வோம். போரில்லா உலகத்தை உருவாக்குவோம். மனிதர்களை சமநிலையை அடையச் செய்வோம். பாகுபாடின்றி எல்லா உயிரினங்களிலும் அன்பு செலுத்த இப்பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்யும் பொழுது அதற்குள் இருக்கக்கூடிய உயிர்த்தன்மையை புரிந்து அதற்குள் நமக்கு கருணை காட்டக்கூடிய மனநிலையை உருவாக்கும் என்பதை சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் சொல்லியுள்ளார்கள். அப்பயிற்சியை ஒவ்வொரு நாளும் விடாமல் செய்து கொண்டுள்ளோம். ஆழ்ந்த நிதானமான மூச்சு, சுவாசத்தை கவனிக்கவும். உள்ளே செல்லக்கூடிய காற்று, வெளிவிடக்கூடிய காற்றில் கவனம் உள்ளது. உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து மற்றவர்கள் நீங்கள் எந்த நிலையில் அமர்ந்திருந்தாலும் இந்த சுவாச பயிற்சியை இந்த மனதை நிகழ்காலத்தில் கொண்டு வருவதற்கும் தன்னை உணர்ந்து கொள்வதற்கும் இந்த சுவாசத்தை கவனித்தல் என்ற முறை மிக பங்கு வகிக்கிறது. ஆக நீங்கள் எந்த நிலையில் அமர்ந்திருந்தாலும் இந்த ஒரு பயிற்சியை தாராளமாக செய்ய முடியும். கவனத்தை கால்களிலிருந்து அப்படியே படிப்படியாக கொண்டு வருகிறோம். கால்கள் பகுதி, கால் விரல்கள், பாதம், உள்ளங்கால், குதிகால், கணுக்கால் படிப்படியாக கொண்டு வந்து வயிற்று பகுதியிலிருந்து அப்படியே மேல் நோக்கி நெஞ்சக பகுதி, கைகள், கழுத்து பகுதி, பின்பகுதி, முதுகு பகுதி, தலைப்பகுதி அப்படியே கவனத்தை கொண்டு வந்துட்டு அப்படியே தலை உச்சி வரைக்கும் கொண்டு வந்துட்டு அப்படியே தலை உச்சியிலிருந்து அப்படியே தலை மூளைப்பகுதி, பின்பக்கம், முன்பக்கம், வலப்பக்கம், இடப்பக்கம், அப்படியே கழுத்து பகுதி, தோள்பட்டை பகுதி, இரு கைகள் பகுதி, நெஞ்சக பகுதி, வயிற்று பகுதி, வயிற்றின் பின்பகுதி, இடுப்பு பகுதி, இடுப்பின் பின்பகுதி, அப்படியே தொடைகள், இருக்கால், முட்டி பகுதிகள், கெண்டைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், உள்ளங்கால், பாதம். வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி நன்றி அம்மா. ஆசனங்களை அளித்த பூங்குடி கண்ணப்பண்ணம் அவர்களுக்கும் சிறப்பாக அதை எடுத்துரைத்து அனைவருக்கும் ஒரு நல்ல சிந்தனையை அளித்த கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். வணக்கம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். புத்தம்புது காலையில் இன்று நாம் உணவை எப்படி மருந்தா மாத்துறதுன்னு பார்க்கலாம்.
உணவை எப்படி சாப்பிட்றதுன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னோன்னே சில பேர் யோசிப்பீங்க, ஒருவேளை இவர் வந்து இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிட வேண்டாமா அப்படின்னு சொல்லுவார்னு நினைப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லை, என்ன வேணாலும் சாப்பிட்லாம். உடனே உங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும், ஆஹா அருமையான வைத்தியம்னு. அடுத்தது, ஒருவேளை கொஞ்சமாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவாரோ அப்படின்னு நினைப்பீங்க. தலைவரை இந்த ஆடியோ தானே நேற்று பிளே ஆனிச்சு? ஆமா ஆமா, இது நேற்று பிளே ஆனது. ஓகே, அதாவது அவரோட ஹீலர் பாஸுக்கு நம்ம கொடுத்த ஆடியோஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அது வந்துட்டு வேற ஒண்ணு போட்டு விடுங்க. சரி. வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். புத்தம்புது காலை. உணவை மருந்தாக மாற்றுவது எப்படின்னு பார்க்கலாம். சாப்பிடும் பொழுது உதட்டை பிரித்து மென்னா அது குப்பை, உதட்டை மூடி மென்னா மருந்து. எப்படின்னு கேட்குறீங்களா? சில பேர் சாப்பிடும்போது பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்றது நல்லது இல்லைங்க. அதாவது சாப்பிடும் பொழுது உதடு வந்து பிரியக்கூடாது, கேப் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சாப்பாடை வாயில் போட்டு, இங்கே பாருங்கள், சாப்பாடை வாயில் போட்டு மெல்லும் பொழுது உதட்டில் கேப் இருக்கக்கூடாது. இது ஏன்னு கேட்பீங்க. அதாவதுங்க, எச்சில் இருக்கு இல்லையா, எச்சிலில் தான் நிறைய என்சைம் இருக்குங்க. இந்த என்சைம்ஸ் தான் சாப்பாடை மூலக்கூறாக மருந்தாக மாற்றி உடம்புல எல்லா வியாதியும் குணப்படுத்தி உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்குது. அப்போ அந்த எச்சிலுக்கு எதிரி யார் தெரியுமா? காற்று. உதட்டை பிரித்து யார் சாப்பிட்றாங்களோ சர்க்கரை வியாதி வரும், பிபி வரும். ஏன் தெரியுமா? உதட்டை பிரித்து சாப்பிடும் பொழுது காற்று உள்ளே போகுதா, இந்த காற்று எச்சிலில் உள்ள என்சைம்ஸ்களை வந்து டைலூட் பண்ணுது, நீர்க்க வச்சிருது, வேலை செய்யாது. வாயில் நடக்கும் சீனத்துக்கு காற்று எதிரி. அதனால் இனிமேல் யார் எதை சாப்பிட்டாலும் சரிங்க, சாப்பிடும் பொழுது சாப்பாடை உள்ளே போடுறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும். இங்கே பாருங்கள், சாப்பாடை உள்ளே போட்டு முழுங்குற வரைக்கும் உதட்டை பிரிக்காமல் இருந்து சாப்பிட்டு பாருங்களேன். ஆச்சரியமாக இருக்கும். உடம்புல அவ்வளோ தெம்பு இருக்கும், கண்ணு பளிச்சுன்னு தெரியும், படிக்கட்டு ஏறி இறங்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சால் டயர்ட் ஆகாது. ஒரு இட்லி சாப்பிட்டா போதும், அவ்வளோ தெம்பாக இருக்குங்க. நமக்கெல்லாம் ஏன் தெரியுமா நோய் வருது? யாருமே சாப்பிடும் பொழுது அந்த உதட்டை மூடி சாப்பிட்றது இல்லைங்க. உதட்டை பிரித்து சாப்பிட்றோமா, காற்று உள்ளே போயிடுதா, அங்கே இருக்கிற எச்சிலெல்லாம் வேலை செய்கிறது இல்லையா, அதனால் ஒழுங்காக ஜீரணமாக மாட்டேங்குதுங்க. ஜீரணமாகாமல் சர்க்கரை வந்து கெட்ட சர்க்கரையாக போய் சர்க்கரை வியாதி உண்டு பண்ணுது. கொழுப்பு வந்து கெட்ட கொழுப்பாக போய் கொழுப்பு கட்டிகள் உண்டு பண்ணுது. கால்சியம் கெட்ட கால்சியமாக போய் தைராய்டு எலும்பெல்லாம் நோய் வருதுங்க. அதனால் இனிமேல் சாப்பிடும் பொழுது இங்கே பாருங்க, உதட்டை மூடி மெல்லுங்க. இங்கே பாருங்க, இந்த பிரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்து, இத்தாலி, போலந்து நாடுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் போய் பாருங்கள், யூரோப் கண்ட்ரி எல்லாம் எல்லாருமே சாப்பிடும் பொழுது உதட்டை மூடி தான் மெல்லுவாங்க. ஏன் தெரியுமா? பிரான்ஸ், ஜெர்மனில் கிண்டர் கார்டன் சொல்கிறாங்க இல்லையா, 2 வயசு 3 வயசு குழந்தைகளுக்கு கிண்டர் கார்டன் இருக்குங்க. இப்போ எல்கேஜி யூகேஜின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஸ்கூலில் முதல்ல சொல்லி கொடுக்குற பாடமே டேபிள் மேனஸ். டேபிள் மேனஸ்னால் என்ன? சாப்பாடை எப்படி ஒழுங்காக சாப்பிட்றது, அதாங்க விஷயம். ஆனால் இந்தியா, இலங்கை, பர்மா, சிங்கப்பூர் போன்ற இந்த நாடுகளில் நம்மளாம் என்ன பண்ணுறோம்? இப்படி சாப்பிட்டு சாப்பாடு ஒழுங்காக ஜீரணம் ஆக மாட்டேங்குதுங்க, எல்லா வியாதி வருதுங்க. நீங்கள் பார்த்தாலும் மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? சாப்பாடை நம்ம ஒழுங்காக சாப்பிடல. அதற்கு காரணம், சாப்பிடும் பொழுது உதட்டை பிரித்து சாப்பிட்டா அது உடம்புக்கு கெட்டது, உதட்டை மூடி சாப்பிட்டா நல்லது. அதனால் இன்னிலிருந்து எப்போ எதை சாப்பிட்டாலும் இங்கே பாருங்கள், சாப்பாடை வாயில் போடுங்க, உதட்டை மூடுங்க, நல்லா மெல்லுங்க. அந்த உதட்டில் சின்ன கேப் இருக்கக்கூடாது. நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி முழுங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உதட்டையே பிரிக்கணும். செஞ்சு பாருங்களேன், சாப்பாடு மருந்தாக மாறுங்க. ஆச்சரியமாக இருக்கும், அவ்வளோ தெம்பு கிடைக்குங்க. சில பேர் கேட்குறாங்க, சார் நீங்கள் வந்து இந்த சாப்பாடை சாப்பிடும்பொழுது உதட்டை மூடி சாப்பிடுங்கன்னு சொன்னீங்களே, இந்த நடுவில் சாப்பிட்ற வடை போண்டாவையெல்லாம் அதெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு. ஏங்க, எல்லாமே உணவு தாங்க. சில பேர் இந்த நடுவில் சாப்பிட்ற வடை போண்டா பஜ்ஜி எல்லாம் இன்கம் டேக்ஸில் கணக்கே காட்டுறதில்லை. ஆமாங்க, காலையில் ஒரு 7-8 மணிக்கு நல்லா சாப்பிட வேண்டியது, அது வயிறு நிறைஞ்சிரும். இதுவே ஒரு நாளைக்கு தாங்கும்.
ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸில் போய் உட்காருவாங்க ஒரு 10 மணிக்கு. எந்த வேலையும் செஞ்சுருக்க மாட்டாங்க, இன்னும் சாப்பாடு ஜீரணமாக இருக்காது. அதுக்குள்ளே என்னாகும், ஒரு 11 மணிக்கு போண்டா டீ எல்லாம் வரும். இன்னும் பசியே இருக்கல, வயிற்றுக்கு தேவையே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு போண்டா டீ சாப்பிட்றோம். இதில் வேறு சில பேர் நான் சீனியர் 2 போண்டா வேஞ்சிட்டு அடிச்சு உள்ள விட வேண்டியது என்னாகும், அதுவும் ஜீரணமாகாது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தர் 12 மணிக்கு வருவார். அவர் கூட சார் மேனேஜர் சார் என் ஃப்ரெண்டு வந்திருக்காருன்னு சொல்லி கேன்டீன் போக வேண்டியது. அங்கே போய் நான் ஒரு முட்டை பப்பு சாப்பிட வேண்டியது, அது எக்ஸ்ட்ரா லோடு. அதுக்கப்புறம் 1 மணிக்கு வந்துருமாமா, 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் திறந்துட்டு போய் கொண்டு போய் சாப்பிட்றது. என்னங்க அநியாயமாக இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு முறை சாப்பிட்டா அடுத்த பசி வர வரைக்கும் காத்து இருக்கணுங்க. அதே மாதிரி சாப்பிடும் பொழுது உதட மூடி இருக்கணும். செஞ்சு பாருங்களேன், ஆச்சரியமாக இருக்கும். அதனால் இப்போ இருந்து எது சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பாடை வாயில் போட்டுட்டு உதட்டை மூடி கேப் இல்லாமல் மென்று நல்லா கூழ் மாதிரி அரைச்சி முழுங்கி பாருங்களேன், அந்த உணவு மருந்தாக மாறும். இப்படி நாம் உதட்டை மூடி சாப்பிட்டால் காற்று உள்ளே போகாமல் சாப்பாடு ஒழுங்கா ஜீரணமாகி நாம் ஆரோக்கியமாக வாழலாம். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி நன்றி ஐயா. ஹீலர் பாஸ்கராவின் ஐயாவின் முதன்மையான சிந்தனை, முதன்மையான கருத்து என்னன்னாக்கா, சாப்பிடும் உணவை நாம் நேற்று சொன்னது போல் உணவை மென்று சாப்பிட வேண்டும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாயை மூடி சாப்பிட வேண்டும் என்பதை தொடர்ந்து அவர்கள் வந்து நமக்கு வலியுறுத்தி வருகிறார்கள். அப்பொழுதுதான் இரத்தம் சுத்திகரிக்கப்படும், உடலில் உள்ள இரத்த ஓட்டங்கள் சிறப்பாக அமையும் என்பதை அவர்கள் வலியுறுத்தி, அனைத்து நோய்களுக்கும் முதற்காரணம் நாம் உண்ணும் உணவு கூடாக நல்ல மென்று சாப்பிட வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே இன்று நமக்கு அந்த ஒரு சிந்தனையை அளித்த ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் அலமேலு மங்கை நாச்சியார் அவர்கள், அதாவது கருப்பையை வலுப்படுத்தும் காய்கறிகள் என்ற என்ன, ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய உடல் உறுப்புகளில் என்னென்ன காய்கறிகளை நாம் அந்தந்த முறைகளில் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு உறுப்புகளையும் பலப்படுத்தும் என்பதை, நுரையீரல், இரைப்பை அது போன்று ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறப்பான ஒரு சிந்தனைகளை கருத்துக்களை கூறி வருகிறார்கள். அந்த வகையிலே இன்று கருப்பையை வலுப்படுத்தும் காய்கறிகள் என்ன என்பதை பற்றி அருமையான விளக்கம் கொடுக்க வருகிறார்கள். அருமையான விளக்கம் கொடுக்க அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைப்புல வந்து கருப்பையை பலப்படுத்தும் காய்கறிகளும் உணவு வகைகளும். கருப்பை, இரைப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பையுமே வந்து பெண்களுக்கு வந்து சரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம். அப்ப இந்த கருப்பை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா 100 பெண்களுக்கு 90 பெண்களுடைய பிரச்சனைகள் வந்து மாதவிடாய் பிரச்சனையா தான் இருக்கு. ஒன்று மாதவிடாய் போக்கு சரியில்லை, இல்ல வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, இல்ல அதிகமான வலிகள் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு. அப்ப இதெல்லாம் வந்து சில டெஸ்ட் மூலமா ஸ்கேன் மூலமா பார்க்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீர்க்கட்டிகள் உள்ளது, சாக்லேட் கட்டியா இருக்கு, கருப்பை இறக்கங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இந்த தொந்தரவுகள் எதனால வந்து ஏற்படுறது நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். கருப்பையில ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா முதல் காரணம் நம்ம இரைப்பையில தவறு செய்யறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அடுத்ததா மலக்கழிவுகள் முழுமையா வெளியேறாமல இருக்கும், அவங்களுக்கும் கருப்பையில பிரச்சனைகள் வரும். அப்ப இரைப்பையை சரி பண்ணணும் அப்படின்னா இரைப்பையை எப்படி சரி பண்ணணும்? பசித்து சாப்பிட்றது, தேவையற்ற உணவுகளை வந்து எந்த நேரத்திலும் தேவையில்லாமல் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கடைபிடிக்க வேண்டும். அப்ப மலக்கழிவுகள் வந்து முழுமையா வெளியேறதுக்கு என்ன ஒரு விஷயங்களோ அதையும் செய்ய வேண்டும். இப்படி பண்ணும்போது வந்து கருப்பையும் ஆட்டோமேட்டிக்கா வந்து பலம் பெறும். அடுத்ததுல ஒண்ணு சொல்லுவாங்க, சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆக்சுவலா அது என்னன்னு பாத்தீங்கன்னா சட்டிலாம் அப்படிலாம் கிடையாது, சஷ்டி. அந்த ஒரு விரதம், அந்த சஷ்டியில இருந்த விரதம் தான் அகப்பைய வந்து பலப்படுத்தும். அகப்பைங்கிறது வந்து என்ன அப்படின்னா அந்த கருப்பை அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த கருப்பைய பலப்படுத்தும், அதை சுத்தப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக அந்த சஷ்டி விரதங்கள் வந்து இருக்க சொல்லுவாங்க. அப்ப விரதம்ங்கிறது வந்து நம்ம இன்னைக்கு என்னங்கிற தெரியாம வந்து இருந்துட்டு இருக்கோம். காலையில ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கோம், ஆனா அது பால், ஒரு டம்ளர் பால், ஒரு 2 பழம் சாப்பிட்டுட்டு மதியம் வந்து ஒரு 3 வகை வெஞ்சனம் வச்சு சாப்பிடுறது அது விரதம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கிடையாது. ஒரு நாள் முழுவதும் அன்று வந்து நீர் உணவுகளா எடுத்து தன்னை சுத்தப்படுத்திக்கிற ஒரு முறையை வந்து செஞ்சோம் அப்படின்னா, அது 15 நாளைக்கு ஒரு முறையோ இல்ல மாதம் ஒரு முறையாவது அதை செய்தோம் அப்படின்னா உடல் உள்ள கழிவுகள்லாம் நீங்கி வளப்பெறக்கூடிய விஷயங்கள் செய்யும். அப்புறம் கருப்பையில இன்னைக்கு வந்து அதிகப்படியான அழுக்குகள் படியுது, அந்த அழுக்குகள் தேங்கிதான் கட்டிகளாக மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அப்ப கருப்பைகளுடைய அழுக்குகளை நீக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எரிமா கேன் எப்படி பயன்படுத்துறோமோ அந்த எரிமா கேன் மாதிரி வந்து பெண்களுக்கு நீர்த்தாரை குழாய் அப்படின்னு சொல்லிட்டு தனியா அந்த நாட்டு மருந்து கடைகள்ல வச்சிருப்பாங்க. அத வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது அந்த கருப்பையை வச்சு தண்ணீர் விட்டு சுத்தப்படுத்திக்கிறது ஒரு நல்ல விஷயம். சுத்தப்படுத்தினாங்க அப்படின்னா அந்த கருப்பையில உள்ள கழிவுகள், கசடுகள் வந்து நல்லா வெளிவர்றது வந்து தெரியும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, கருப்பை இறக்கம் இருக்கு, அதுல வந்து சாக்லேட் கட்டிகள் மாதிரி இருக்கு அப்படின்னா, அந்த தொந்தரவுகள் அதிகமா இருக்கும்போது என்ன எடுக்கலாம் அப்படின்னா, சர்க்கரை பூசணிக்காய், இத வந்து அரசாணிக்காய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னோம், ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சர்க்கரை பூசணினாலும் சரிதான், அரசாணிக்காய் அப்படிங்கிறதுனாலும் சரிதான், சிவப்பு மஞ்சள் பூசணி அப்படிங்கிறத ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்ப இந்த காயை வந்து காலையில வெறும் வயிற்றுல வந்து 1 டம்ளர் ஜூஸா வந்து எடுக்கணும். இல்ல காலையில ஒரு நேர உணவுல அந்த சர்க்கரை பூசணியும் தேங்காவையும் வச்சு சாப்பிடுறது மாதிரி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கருப்பை இறக்கத்துக்குரிய கட்டிகளுக்குரிய விஷயங்கள் வந்து உடம்புல மாற்றங்கள் அடையும். இந்த கருப்பை இறக்கம், இந்த கட்டி இறங்குது அப்படின்னு சொன்னா சதைகள் அங்க பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதே இது கண்லையும் கூட தெரியும் அவங்களுக்கு. உதாரணத்துக்கு கண்ணுல புரை வளருது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க நிறைய பேர். இன்னைக்கு அதனுடைய ஆப்ரேஷன் தான் வந்து அதிகமா இருக்கிறது மாதிரி தெரியும். அப்ப புரை வளருது அப்படின்னாலும் அதுலயும் இந்த சதை வளர்ச்சி உள்ளவங்களுக்கு, நீர்க்கட்டியல் உள்ள பெண்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து புரைங்கிற ஒரு சிம்டம்ஸும் கண்ணிலேயே ஏற்படுது. அப்படி இருந்தது அப்படின்னா அவங்க வந்து காலை ஒரு நேர உணவு சர்க்கரை பூசணியை வந்து தாராளமா வந்து எடுத்துக்கலாம். இல்ல சர்க்கரை பூசணியும் தேங்காவையும் காலை உணவாக வந்து எடுத்துக்கணும். இதை தவிர்த்து மாதவிடாய் காலங்கள்ல, இந்தி வந்து மாதவிடாய் அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு வந்து ஒரு 3 நாள்கள் வந்து ஒதுக்கி வச்சிடுவாங்க. அது வந்து இப்ப வந்து தீட்டு இதெல்லாம் என்ன புதுசா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். முந்தி வந்து அவங்க தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க, அது தெரிஞ்சு செஞ்சாங்க, தெரியாத செய்யாத அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஆனா எப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த 3 நாட்களும் அவங்க வந்து ஓய்வு நிலையில் கருப்பையுடைய கழிவுகள் வெளியேறும் போது அவங்களுக்கு அந்த ஓய்வு நிலை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்ப ஒரு பெண் வந்து பூ பெய்தா எப்படி என்ன உணவு தருவாங்களோ அதே உணவு வந்து ஒவ்வொரு மாதமும் பெண்கள் வந்து மாதவிடாய் வரும்போது எடுத்துக்கணும். என்ன எடுப்பாங்க? உளுந்தங்களி எடுப்பாங்க பூ பெய்யும் போது. அடுத்ததா வந்து எள்ளு உருண்டை, கருப்பட்டியும் எள்ளும் சேர்ந்த ஒரு உருண்டை, அத வந்து உணவா வந்து ஒரு நேரம் கொடுப்பாங்க, ஒரு உருண்டை எடுப்பாங்க. இதெல்லாம் என்ன பண்ணும், அந்த உதிரப்போக்கள் போகும்போது
சில சத்துக்கள் குறைபாடுகள் ஏற்படும். அந்த சத்துக்களை சமன் செய்யற வேலையை வந்து இந்த உணவுகள் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கும். இதே இது நீர்க்கட்டிகளோ சாக்லேட் கட்டிகளோ இருக்கு, அதனால வந்து சரியா போக்குகள் சரியாம இருந்தது இருக்கு அப்படின்னு சொன்னா, கடுகு ஒரு 100 கிராமும் எள்ளு 100 கிராமும் எடுத்து வறுத்து அத சமமான அளவு கருப்பட்டி போட்டு இடிச்சு ஒரு உருண்டைகளை சின்ன சின்ன உருண்டைகளாக்கி வச்சுக்கோங்க. அந்த உருண்டைகளை வந்து மாதவிடாய் வரும் காலத்திலும் பயன்படுத்துங்க. இல்ல அதற்கு முன்னாடியும் 1 வாரம் 2 வாரம் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன உருண்டைகளா வச்சிருந்து அதை டெய்லியும் எடுத்து சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கசடுகள் உங்க மாதவிடாய் போக்கப்ப வந்து அதை வந்து எந்த கழிவுகளையும் உள்ள தேங்க விடாம வெளித்தள்ளி விடும். இந்த கழிவுகளை எடுக்கும் போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நீர்க்கட்டிகள் ஒண்ணு கரைக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க பாத்தீங்களா. அவங்கெல்லாம் வந்து டெய்லி காலையில வந்து அடி வயிற்றுல மண்பற்றுகள் போடலாம். அப்படி இல்லையா, அந்த மாதவிடாய் போக்கு போகுது பாத்தீங்களா, அந்த சமயம் முடக்கத்தான் கீரை அப்படின்னு சொல்லி இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த முடக்கற்றான் கீரையை வந்து அரைச்சி அடி வயிற்றுல போக்கு இருக்கிறப்ப வந்து அடி வயிற்றுல நல்லா அவங்களுக்கு வந்து பத்து போட்டுருங்க. அப்படி போட்டாங்க அப்படின்னு சொன்னா அன்னைக்கு போற அவங்களுடைய போக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில சில கட்டிகளாகவும் திரட்சிகளாகவும் இல்ல நூல் மாதிரியும் போகும். அந்த கழிவுகளையும் அடிச்சு வெளித்தள்ளக்கூடிய ஒரு விஷயங்களை செய்யும். அப்ப அந்த சமயத்துல கொஞ்சம் ஓய்வு நிலையில இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து வெளி அலைச்சல் இல்லாம ஓய்வு நிலையில நல்ல உணவுகளை, இன்னும் நிறைய பெண் குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா மாதவிடாய்னா அப்ப வந்து உணவே எடுத்துக்கிறவே மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா எனக்கு சாப்பிடவே பிடிக்காது, தலைவலி வரும், வாந்தி வரும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. அப்பதான் நல்ல உணவுகள் வந்து உங்களுக்கு தேவை. இப்ப நம்ம சொன்ன இந்த உளுந்தங்களிகள், நல்ல காய்கறிகள், கீரைகள், பழங்கள் வந்து எடுத்துக்கலாம். எள்ளுருண்டை எடுத்துக்கலாம். அந்த போக்குகள் இல்லாம இருந்ததுன்னா அந்த எள்ளும் கடுகும் சேர்ந்த ஒரு உருண்டை வந்து எடுத்துக்கலாம். இப்படி கொடுக்கும் போது அதனால ஏற்படுற அந்த கால்சியம் அயன் குறைபாடுகள்லாம் வந்து இல்லாம வந்து அவங்களுக்கு வந்து சரி செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து சிந்திக்கலாம். அப்ப விரத முறைங்கிற ஒரு விஷயம் இதுவே வந்து இருந்து நம்மளுடைய விஷயங்கள்ல வந்து இன்னும் வந்து வலிகள் மாதவிடாய் காலங்கள்ல வலியா ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அப்ப சீனி அவரைக்காயும் எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்து ஒரு 7 முதல் 10 காய் சீனி அவரைக்காய், ஆக்சுவலா வந்து சீனி அவரைக்காய்ங்கிறது கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10 கொத்தவரங்காய், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அல்லது பெரிய பழமா இருந்தாங்கன்னா அரைப்பழம், ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்சியில அடிச்சு ஃபில்டர் பண்ணிடுங்க. அந்த சாறை அவங்கள அமர வச்சு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள பருக சொல்லுங்க. அந்த வலி 10 இருந்து 20 நிமிடங்கள்லயே சரியாயிடும். இது அந்த வலியில குறுக்கு வலியா இருந்தாலும் சரிதான், வயிற்று வலியா இருந்தாலும் சரிதான், வலிகள்ல தொந்தரவுகள் ஏற்படும் போது இந்த ஜூஸை கொடுக்கும் போது உடனே வலிகள் வந்து அவர்களுக்கு சரியாகும். அப்ப சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதவிடாய் போக்கு போறப்ப வந்து அதை ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அடி வயிற்றுல வந்து அதிகப்படியான உஷ்ணங்கள் தெரியும். அந்த அதிகப்படியான உஷ்ணம் வந்து வலியும் அதிகமா இருக்கிறது மாதிரி இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கு ஒரு ஈரத்துணியை நினைச்சு, வெள்ளை காட்டன் துணியை நினைச்சு அந்த அடி வயிற்றுல வந்து நினைச்சு ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் அப்படி போட்டு வந்தீங்க அப்படின்னாங்கன்னா அந்த அடி வயிற்று உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், மாதவிடாய் காலங்கள்ல 3வது நாள் தான் குளிக்க வேண்டும். முதல் 2 நாட்கள் வந்து குளிக்க கூடாது. இன்னைக்கு என்ன சொல்லுவோம்னா நம்ம கண்ணில் பட்டோம்னா தலை குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்படி குளிச்சா என்ன ஆகும் அப்படின்னா இந்த உஷ்ணம் அமர்ந்து அங்க போக்கு வந்து சரியா போகாம தேங்கி நிற்கும்.
அப்ப அடுத்த மாதங்கள் அந்த போக்கு முழுசா வெளியேறும் அப்படின்னாலும் ஒரு சிலருக்கு வெளியேறும், ஒரு சிலருக்கு வெளியேறாது. அப்படி இல்லைங்கிறது வந்து அது கழிவா வந்து அங்க உள்ள ஸ்டோர் ஆயிடுது. அப்ப 3வது நாள் செய்யுங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள், பெண்கள் பயன்படுத்த நாப்கின்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விழிப்புணர்வு வந்து இருக்கணும். அந்த விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா பழைய காலத்துல பயன்படுத்துற துணிமுறைகளை பயன்படுத்தலாம். அல்லது இன்னைக்கு வந்து நிறைய மூலிகை நாப்கின்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப அற்புதமாக வேலை பார்க்கும். தேவையான மூச்சு பயிற்சியும் நல்ல உணவுகளையும் எடுத்து தேவையற்ற உணவுகளை தள்ளி போட்டு இது மாதிரி பயன்படுத்தி வரும்போது கருப்பையில உள்ள கழிவுகளை நீக்கம் செஞ்சு கருப்பையை பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த செய்யலாம். இன்னைக்கு ஒரு தொந்தரவு வந்துச்சு, ஒரு 35-40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து கழிவு வெளியேறல அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உடனே ஸ்கேன் எடுத்தாங்க. இல்ல போக்கு அதிகமா போச்சுன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, திருமணம் ஆயிட்டதா, உங்களுக்கு வந்து குழந்தைங்கள் இருக்கா, போதும் இனிமேல் கருப்பையை எடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நிறைய மருத்துவர்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்றது மாதிரி இருக்கு. அப்படி எடுத்துட்டா அப்படின்னு சொன்னா பின்னாடி ஏகப்பட்ட தொந்தரவுகள் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சரி செய்யும் போது சின்ன சின்ன வாழ்வியல் மாற்றங்களை, முக்கியமாக வந்து இரவில் வந்து வேமா தூங்கி காலையில அதிகாலையில வேமா எந்திரிச்சிங்க அப்படின்னாலுமே அதனுடைய உடம்பு சமநிலையிலையும் நம்மளுடைய தொந்தரவுகள் வந்து மாற ஆரம்பிச்சிடும். வாழ்வியல் மாற்றங்கள் வந்து கண்டிப்பா வந்து இருக்க வேண்டும். வேற ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டா கேட்கலாம். நன்றி நன்றி அம்மா. இன்று அதாவது கருப்பையை வலுப்படுத்தக்கூடிய காய்கறிகளை பற்றியும் மற்றும் அதன் சார்ந்த பல விஷயங்களையும் நமக்கு சிறப்பாக அளித்துள்ளார்கள். நிகழ்வில் மற்ற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். விளக்கம் அளிக்க உள்ளார்கள். தங்களுக்கு இந்த நிகழ்விலும் சரி இதுவரை அவர்கள் தங்களுக்கு கருத்துக்களிலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம்மா. அம்மா என் பொண்ணுக்கு 13 வயசு ஆரம்பிச்சு 1 மாசம் தான் ஆகுது. வயசுக்கு வந்துட்டாங்க. ஆனா இது சரியான வயசாங்கம்மா இது? 13 இப்போ உள்ள சூழ்நிலைக்கு சரிதாம்மா. ஆனா ஒரு இன்னும் 10 வயசு 11 வயசுலயும் ஏற்படுத்துறாங்க. அதுக்கு காரணமான விஷயங்கள்னா அதிகமான வந்து ஜங்க் ஃபுட் எடுக்கிறது, பிராய்லரை பயன்படுத்துறது தான். ஆனா 13 வயசு வந்திருந்தாலும் நீங்க வந்து அவங்களுக்கு இப்ப இருந்தே பலப்படுத்தக்கூடிய நல்ல உணவுகளை வந்து தயவு செய்து கொடுங்க. அப்பதான் வந்து அவங்க போக்குகள் வலிகள் இல்லாம வந்து நல்லபடியா இருக்கும். சரிங்கம்மா. அம்மா இப்ப திரும்பவும் மறுசடங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது எவ்வளவு நாள் ஆனா ஆரோக்கியமா இருக்காங்கம்மா? ஆமா, அவங்கவுங்க உடல் சூழ்நிலை பொறுத்துமா. ஒரு சில குழந்தைங்கன்னா இப்ப இந்த 13ல வந்ததெல்லாம் அடுத்தடுத்த மாதங்களே வந்துடுறாங்க. ஒரு சிலருக்கு 3 மாதத்துல இருந்து 5 மாதங்கள்ல வரும். அப்படிங்களாம்மா? நீங்க எள்ளு உருண்டை இந்த கருப்பட்டி சொன்னீங்கல்ல, அது வந்து சும்மாவே அப்படியே கலந்து கொடுக்கணுங்களாம்மா? ஆமாம்மா, எள்ள வந்து வறுத்துட்டு இது அதோட கருப்பட்டியும் சேர்த்து அடிச்சு சின்ன உருண்டைகளா ஆக்கி வச்சுக்கோங்க. அந்த உருண்டைகளை வந்து நீங்க அவங்களுக்கு உணவா எடுத்து கொடுங்க. சாயந்தரம் நேரம் வர்றாங்க அப்படின்னா ஒரு நேரம் அந்த உருண்டை ஒரு உருண்டை ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை அளவு போதும். அதாவது ஒரு 20ல இருந்து 30 கிராம் அளவு, அந்த அளவு இருந்தா போதும். சரிங்கம்மா. இப்போ நான் வந்து இந்த நாட்டுக்கோழி முட்டை, எண்ணெய் இதெல்லாம் கொடுக்குறேம்மா காலையில. அதோட சேர்த்து இதையும் கொடுக்கலாங்களாம்மா? அந்த களி எல்லாம் மாலை கொடுங்கம்மா. மாலை சரி. கொடுங்க. உளுந்தங்களி அதிகமாக கொடுங்க. அது வந்து எப்பமா கொடுக்கலாம்? உளுந்தங்களி காலை உணவாவே கொடுக்கலாமா. உளுந்தங்களி காலையில உணவா கொடுக்கலாம். கருப்பட்டி நல்லெண்ணெய் சேர்த்து அவங்களுக்கு கொடுங்க. சரிங்கம்மா. நான் இப்ப காலைல இந்த முட்டை எண்ணெய் கொடுக்கறதோட சேர்த்தே கொடுக்கலாமாமா அந்த களி? கொஞ்ச நேரம் இடைவெளி விட்டு கொடுங்கம்மா. சரிங்கம்மா. சரி. சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்க. நன்றிம்மா.
மேம் வணக்கம் மேம். வணக்கம்மா. இப்போ மெனோபாஸ் நிக்கிற டைம்ல பீரியட் அதிகம் வரல. வேற அதுக்கு எதனா பண்றாங்களா? இது அப்படியே விட்டுடலாம்? ஆமா, அத வந்து சுருங்கிருச்சு, கருப்பை வந்து சுருங்கிருச்சு அப்படின்னா நீங்க அதை பத்தி ஒண்ணுமே யோசிக்க வேண்டாம். மெனோபாஸ் டயம் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த மெனோபாஸ் டயத்துல வந்து கொஞ்சம் விட்டமின் குறைபாடுகள் ஏற்படுது, உடலுள்ள அசதிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அதை போக்குறதுக்கு வந்து நீங்க உளுந்த வந்து கஞ்சியா வச்சு எடுத்துக்கிடலாம். சரிங்களா? அப்புறம் வந்து இந்த சர்க்கரை பூசணி சொன்னோம் பாத்தீங்களா? இந்த சர்க்கரை பூசணி ஜூஸையும் எடுத்துக்கிடலாம் நீங்க. அந்த சர்க்கரை பூசணியில எப்படி இந்த தோல் விதை சதையெல்லாம் போட்டு அடிக்கிறோமோ அது மாதிரி அதை எடுத்துக்கோங்க. மற்றபடிலாம் வேற ஒண்ணும் தேவையில்லைம்மா. அதுல வந்து அதிகப்படியான போக்கு போகுது, கட்டியா போகுது அப்படின்னு சொன்னா கவனிக்க வேண்டிய விஷயம். நார்மல் ஆயிடுச்சு, சுருங்க ஆரம்பிக்குது, அதனால போக்கு வரல அப்படின்னா ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அப்படி உள்ளவங்களுக்கு என்னன்னா ஒரு சிலருக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை வரும், 6 மாசத்துக்கு ஒரு தடவை வரும், இல்ல ஒரு வருஷத்துக்கு கூட ஒரு தடவை வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்படிதான் மேம். அப்படியே வந்தாலும் அதிகமா ப்ளீடிங்லாம் இல்ல. ஒரே ஒரு முறை பார்க்கறது. உங்களுக்கு ரத்த அளவு எவ்வளவுமா இருக்கு? ஹீமோகுளோபின்ங்கிறதுலாம் அது பீரியட் வந்தா 6 மாசத்துக்கு ஒரு முறை வரும். ஆனா ம். அதுல அதிகமா இருக்காது. ஒரு 2 டிராப் 3 டிராப் அளவுல தான் இருக்கு. இல்லம்மா, ரத்த குறைபாடுகள் இருந்தாலும் அந்த மாதிரி ஏற்படலாம். அது தெரியல மேம். அத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சரி. அதுக்கேற்ற உணவு முறைகளை எடுக்கும்போது மாறிடும். நன்றிங்க. நன்றி. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. ஆமா, எனக்கு வந்துட்டு 20 days ஒன்ஸ் வந்து பீரியட்ஸ் ஆயிடுறாங்கம்மா. ஆனா வந்து 1 day தாங்கம்மா இருக்கு. அதுக்கப்புறமா எனக்கு வந்து 41 years ஆகுது. நார்மலுங்களா? இல்லம்மா, நீங்க அப்ப வந்து சீனியா வரக்காய் சொன்னோம் பாத்தீங்களா? கொத்தவரங்காய். ஆமாங்க மேம். ஆமாங்க. இந்த கொத்தவரங்காய் ஜூஸ வந்து மாதவிடாய் வர்றதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடியே வந்து நீங்க எடுக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்கம்மா. சரிங்களா? அதே போல அடி வயித்துல காலையில வெறும் வயித்துல வந்து மண்பற்று போடுங்கம்மா. சரிங்கம்மா. இதை செய்யுங்க, மாறும். அடுத்த தடவை உங்களுக்கு கண்டிப்பா மாறும். சரிங்கம்மா. அந்த மண்பற்று போடுறது எவ்வளவு நாளைக்கு போடணுங்கம்மா? மண்பற்று வந்து உங்களுக்கு மாதவிடாய் ஆரம்பிக்கிற ஒரு 10 நாள் முன்னாடில இருந்து போடலாமா? சரிங்கம்மா. இந்த கொத்தவரங்காய் ஜூஸ் காலையில மட்டும் எடுக்கிறதுங்களா? காலையில மட்டும் ஒரு நேரம் மட்டும் எடுத்துக்கோ. சரிங்கம்மா. ஓகேங்கம்மா. மண்பற்று இந்த நார்மலா இருக்கிற மண்ணே போதுங்களா? எப்படிங்கம்மா? சாதாரண புற்றுமண் கிடைச்சா ரொம்ப அற்புதம். அப்படி இல்லைன்னா கரம்பை அந்த மாதிரி கிடைச்சிச்சுனாலும் நைட்டே இரவே ஊற வச்சிடுங்க. அதை ஊற வச்சுட்டு அதுல முடிஞ்சா அந்த நான் சொன்ன முடக்கத்தான் இலையை கூட அரைச்சு சேர்த்து ஊற வச்சீங்க அப்படின்னு வச்சீங்க. ரெண்டையும் சேர்த்து 10 போட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமா வேலை பார்க்கும். சரிங்கம்மா. ஓகேம்மா. ஆனா காலையில மட்டும் தான் போடணுங்கம்மா? ஆமாம்மா, காலையில வெறும் வயிற்றுல போடுறதா ரொம்ப நல்ல விஷயம். சரிங்கம்மா. ஓகேங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றிம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. கடுகும் எள்ளுன்னு சொன்னீங்கல்ல, அது எவ்வளவு அளவு எடுக்கிறதுமா? 100 கிராம் கடுகு, 100 கிராம் எள்ளுமா. கருப்பட்டி வந்து 200 கிராம்ல இருந்து 1/4 கிலோ. இது கடுகும் எள்ளும் வறுத்துணுங்களா? வறுத்துறணும். கருப்பட்டியை சேர்த்து இடிச்சு ரெண்டையும் மொத்தமா அடிச்சு உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. சரிம்மா. டெய்லி ஒரு உருண்டை கொடுத்தா போதுங்களா? ஆமா ஆமா. அது வந்து அந்த போக்கு போகாம இருக்கு, நீர் கட்டிகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து கொடுங்க. சரி, நன்றிங்கம்மா. நன்றிம்மா. அம்மா வணக்கங்கம்மா. ஹலோ. சொல்லுங்கம்மா. அம்மா கர்ப்பப்பை எடுத்துட்டா என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாங்கம்மா? மியூட்ல இருக்குமா, அன்மியூட் பண்ணீங்கம்மா. ஹலோ. ஹலோ. ஹலோ மேடம், போங்கம்மா. மியூட்ல இருக்குமா? கேக்குதுங்களா?
இப்ப கேக்குது. சொல்லுங்கம்மா. வணக்கங்கம்மா. கர்ப்பப்பை எடுத்துட்டு அப்புறம் என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம்? கருப்பை எடுத்தாச்சு அப்படின்னு சொன்னா பூங்கார் அரிசின்னு ஒரு அரிசி இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அரிசிய வந்து ஒரு நேரம் உணவா எடுத்துக்கோங்கம்மா. அதோட நீர் காய்கறிகள் வந்து கொஞ்சம் அதிகமா எடுக்கிறது மாதிரி பாத்துக்கோங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. பூங்கார் அரிசி அப்படிங்கிறத வந்து ஒரு நேரம் உணவா எடுத்துக்கோங்க. நீர் காய்கறிகள் வந்து எடுத்துடுங்க, சரிங்களா? மத்தபடி வந்து நீங்களும் அந்த மண் பற்று போடுவாங்க பாத்தீங்களா, காலையில மண்பற்று போடுறது, அந்த மண் பற்று வந்து மாதம் ஒரு 5 நாட்களாவது போட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நன்றிங்கம்மா. நன்றி. நன்றி, அனைவருக்கும் நன்றி. அதாவது பல கேள்விகளை கேட்டு நல்ல ஒரு அதற்குண்டான சிறப்பான பதில்களையும் அம்மையார் அவர்கள் அளித்துள்ளார்கள். இவ்வளவு நாட்களும் தொடர்ந்து நமக்கு நல்ல ஒரு விஷயங்களையும் அற்புதமான விளக்கங்களையும் அளித்து வருகிறார்கள். இன்றைய நிகழ்வில் அதே மாதிரி நமக்கு உடலளவில் ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கும் அதற்குண்டான காய்கறிகள் மற்றும் இதர பொருட்களினால் நாம் எப்படி குணப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதையும் அற்புதமாக விளக்கிய, சிறப்பாக கேள்விகளுக்கும் பதிலை அற்புதமாக வழங்கிய அலமேல் மங்கை நாச்சி இந்த தேர்தலிலே காலச்சக்கரம் நிகழும் மூலமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா. ஒரு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. சின்னது இந்த கடுகு அந்த உருண்டை வந்து சின்ன குழந்தைங்களுக்கே சாப்பிடலாமா? இல்லங்கய்யா, மாதவிடாய் பெண்கள் மட்டும் எடுத்துக்கிறட்டும். நீங்க சின்ன குழந்தைங்களுக்கு தரணும்னா எள்ளும் உங்களுக்கு வந்து நல்ல கால்சியம் அயன் சத்து எல்லாம் வேணும் அப்படின்னா எள்ளும் கருப்பட்டியும் சேர்த்து கொடுங்கய்யா. எள்ளு கருப்பட்டி 100 கிராம் எள்ளு மிட்டாயின்னு சொல்லுவாங்கல்ல. சரி. வெளியில வந்து ஒரு சிலர் சர்க்கரை போட்டு தருவாங்க, அதுவே வந்து கருப்பட்டி போட்டு அது மாதிரி எள்ளும் கருப்பட்டியும் போட்டு கொடுக்குற மாதிரி. சரிங்க. நன்றி. நன்றிங்கய்யா. நன்றிம்மா. அடுத்ததாக தொடர்ந்து நமது ஒவ்வொரு சங்கங்களும் இணைந்து நமக்கு பணியாற்றி கொண்டிருந்தாலும் இந்த 3 நாட்கள் நமக்கு சிறப்பான முறையில் கும்பகோணம் சக்தி சங்கத்தின், அதாவது இந்த சங்கம் முழுக்க பெண்களால் நடத்தப்படும் சங்கம். இதற்குண்டான இந்த வருடத்தின் தலைவராக முத்துவேல் அவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்படி இந்த காலை சக்கரம் நிகழ்வை இன்று 298ஆம் நாளாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோமோ அதே ஒவ்வொரு நாளும் அவர்களும் அன்னதானம் என்ற திட்டத்தை இன்று அளவில் 297 நாட்களாக நேற்று வரை சிறப்பாக அன்னதான திட்டத்தை கொடுத்து நம்மை போல் இந்த மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 நாட்கள் நம்முடன் இணைந்து பணியாற்றிய மைதிரி முத்துவேல் அம்மையார் அவர்கள், சங்கத்தின் தலைவர் அவர்கள், இந்த பற்றி சில வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாருக்கும் கேக்குதுங்களா? கேக்குதுமா. சரி சார். இந்த உன்னுடன் அப்படின்ற ஒரு அழகான ஒரு காலை சக்கரம் நிகழ்வை ரொம்ப சிறப்பான முறையில நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி தலைவர் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை எங்களுக்கு இந்த 3 நாட்கள் தந்ததற்கு. பொதுவாக காலையில எழுந்திருக்கிறது மிகவும் சிரமமாக இருக்கு, உடற்பயிற்சி செய்யறதுக்கு நேரம் இல்லை, அவசரமான சாப்பாடு, அவசரமான சூழ்நிலை, இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அதோடயே நம்மளோட வாழ்க்கையை பயணிச்சுட்டே போயிட்டு இருக்கு. இதுல எப்படி இந்த நேரத்தை ஒதுக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருந்துச்சு இந்த 3 நாட்கள். இந்த 3 நாட்களை தாண்டியும் இன்னும் தொடர்ந்து நாங்களும் இந்த நிகழ்வோடு எங்களுடைய வாழ்வியல் முறையையும் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியையும் எங்களுக்கு இந்த காலை சக்கரம் நிகழ்வு எங்களுக்கு அளித்துள்ளது. அதற்கு நமது
ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி தலைவர் அவர்களுக்கு தான் மிக்க நன்றியை சொல்லணும். கூடவே இந்த நிகழ்வில் பயணித்து வரும் பூங்கொடி அம்மா அவர்களுக்கும், கண்ணப்பனையா அவர்களுக்கும், இதுல ஒரு ஆடியோ விஷயமாக செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஹீலர் பாஸ்கர் அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக அலமேல் அம்மா அவர்களின் விளக்கங்கள் மிக அருமை, அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய சங்கத்தின் சார்பாகவும் மிக்க 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 நன்றியை இந்த ரோட்டரி கிளப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வை தொடர்ந்து 3 நாட்கள் நீங்க பங்கு பெறுவீங்க அப்படின்னு சொல்லி எமது உதவி ஆளுநர் திரு ரொட்டேரியன் ராஜ்குமார் அவர்கள் கூறியதற்கும், அதன் மூலம் நாங்கள் எங்கள் சங்கத்திலும் பெண்கள் சங்கத்திலும் நாங்கள் இதை பங்கு பெற்று பெண்களுக்கான மிகப்பெரிய வரப்பிரசாதமான சில விஷயங்களையும் சொல்லியிருக்கீங்க. அதற்கும் எங்களது சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெரிய பெரிய செயல்கள் செய்யறோம், நிறைய திட்டங்களையும் செய்து அதை சாதிச்சும் வந்துட்டு இருக்கோம். ஆனா இது மாதிரியான ஒரு தொடர் நிகழ்வு மிகப்பெரிய விஷயம், மக்களுக்கு பயன்படுகிற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்க காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி தலைவருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி நன்றிம்மா, உங்களுடைய வாழ்த்திற்கு நன்றி. உங்களுடைய இந்த 3 நாட்களும் சரி, இனி தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று எங்களது சார்பாக காலச்சக்கரம் சார்பாக கேட்டுக்கொண்டு, இன்றிலிருந்து உங்களுடைய இந்த காலச்சக்கரம் நிகழ்வின் பயணம் தொடர வேண்டும், உங்களது சங்கத்திற்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் மற்றும் அனைவருக்கும் பயன்பெற வேண்டும் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து பயணியுங்கள். இன்று போல் என்றும் உங்களுடைய இந்த கருத்துக்கள் எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பானது ஒரு விளக்கத்தை, ஒரு வாழ்த்தை கூறிய தங்களுக்கு எங்களது காலைச்சக்கரம் நிகழ்வு மூலமாகவும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி மூலமாகவும் நன்றிகளையும் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா. தொடர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சக்தி சங்கத்திற்கும் மற்றும் அவசரங்களை அளித்த ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், பூங்கொடி கண்ணப்பண்ணம்மா அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த அலமேல் மங்கை நாச்சியார் அம்மையார் அவர்களுக்கும், திட்ட தலைவர் அவர்களுக்கும், நிகழ்ச்சிகளை தொடர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அப்புறம் ஒரு நிகழ்ச்சியை நம்ம சொல்லிடுறோம். ஒரு நிகழ்வு ஒண்ணு, நம்ம இந்த கொல்லிமலை நிகழ்வை பத்தி பேசிட்டு இருந்தோம். மே மாசம் 26, 27, 28 கன்ஃபார்மா அந்த கொல்லிமலை நிகழ்வு நடக்க போகுது. அதுக்கு சில பேர் இது வரைக்கும் நம்ம பேர் கேட்டிருந்தோம், கொடுத்துட்டு இருக்கீங்க. அது உஷாராணி சிவகிருபானந்தன் அவர்கள் இந்த பொறுப்பை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மற்றவர்களும் அதை நீங்க அவங்கள்ட்ட அந்த விஷயத்தை கேட்டு நீங்கள் வரக்கூடிய அந்த நிகழ்வை பற்றி அவங்களுக்கு கண்டிப்பாக அனைவரும் தெரியப்படுத்த வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது 3 நாட்கள், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள், அதற்குண்டான கட்டணங்கள் நாளை கண்டிப்பாக அறிவிக்கப்படும். தங்களுடைய எண்ணங்கள் என்ன என்பதை அனைவரும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை இன்று நமக்கு சிறப்பான முறையில் இந்த நிகழ்விலை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை காலை 5:30 மணி அளவில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்வாங்கு வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்வாங்கு வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.